அன்பு வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இது எல்லாமே சாம்பாருக்கு உள்ள காய்கறிகள். பூண்டு இதெல்லாம். அப்புறம் அப்படியே இது கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சமைக்கலாம் வாங்க. அரிசி எடுத்துட்டேன். இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். கழுவிடலாம். இப்போ ஒரு சுண்டு எடுத்துருக்கேன். கழுவிடலாம். மஞ்சள் பொடி எங்கே இருக்குன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். மஞ்சள் பொடி கொட்டி வச்சிடலாம். பொடி காலி ஆகிட்டா. நேற்று தான் கட் பண்ணி கழுவி வச்சாங்க. பாட்டிலாம் கடலை எண்ணெய் இது சமையலுக்கு பண்ணுற இது போட்டோன்னா சூப்பராக இருக்கும் வாசனை. காய்கறி எல்லாமே இதில் சேர்த்துடலாம். பருப்பு நான் கழுவிட்டு தண்ணியில் போட்டேன். எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சா சூப்பராக இருக்கும். சால்ட்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரொம்ப நாளாக கிடக்குது. ப்ளூபெர்ரி எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலுக்கு இந்த ஜூஸ் வாங்குற பாட்டில் தான் வந்துட்டு போயிருவேன். இல்லை நமக்கெல்லாம் எந்த கேன்சர் இருக்குது. அதெல்லாம் கொண்டே போக மாட்டோங்க. ஆப்பிள், கொய்யா எல்லாம் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே கிடக்காத. கட் பண்ணி வச்சோம்னாலும் சாப்பிடுவாங்க யாராவது. உப்பு லைட்டாக போட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். குக்கர் 4 சவுண்டு விட்டுட்டு சாதம் இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கருணக்கிழங்கு இதில் தான் போட்டிருக்கேன், இண்டக்ஷன் ஸ்டவ்வில். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிட்டோம்னா
அப்புறம் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். மஞ்சள் பொடி என்ன ஸ்பூன் போடல, இதெல்லாம் கழுவி கொட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே வேகட்டும், நல்லா ஒரு வேகாடு வேகணும், ரொம்ப குழைய விட்டோம்னா நல்லா இருக்காது. சாம்பாருக்கு இப்போ தாளித்து விட்றலாம். சாம்பாருக்கு வந்து தாளிச்சிட்டோன்னா அந்த காய் பருப்புலாம் அந்த பக்கம் வெந்துகிட்டு இருக்கா, அதை எடுத்து இதில் கொட்டிடலாம். சாம்பார் பொடி இங்கே பாருங்கள், நம்ம வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி. இதை நான் வந்து மிக்சிலேயே அடிச்சிருவேன். இங்கே பாருங்கள், குறப்பாக தான் இருக்கும். அது வந்து வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு, சூப்பராக. இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி 5-6 பச்சை மிளகாய் போட்ட பார்த்தீங்க, அதனால் கொஞ்சம் தான். ரொம்ப போட்டால் அவ்வளோதான், வீட்டில் ரகலை நடக்கும். காரமே வைக்கக்கூடாதுன்றாங்க. 2-3 டிக்கெட்டு காரம் இல்லாத டிக்கெட். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. குக்கரில் போட்டால் இங்கே பாருங்கள், மையாக வந்துடும் பருப்பு. இப்போ அதை கொதிக்கிறதுக்கு இதில் கொட்டி ரெண்டையும் ஒன்றா கொதிக்க வச்சிட்டோம்னா அவ்வளோதான். உப்புலாம் அதிலே போட்டேன் நான். காயெல்லாமே நல்லா வெந்து கரைஞ்சிரும் இந்த சாம்பாரில். இப்போ வந்து இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு புளி ஊற்றி தாளித்தது. இப்போ வந்து இதெல்லாம் வெந்ததில் போட்டோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து வரணும். இப்போ இப்படி தான் எங்கள் வீட்டு சாம்பார் நான் 2-3 வகையாக வைப்பேன். இதில் இது ஒரு மெத்தேடு. இப்போ நான் போட்டது வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது, இது வந்து குழம்பு தூளை தான் நான் போடுறேன். தனி மிளகாத்தூள் போட்டோன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். காரம் பிடிக்கிறவங்க தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு தூளுங்கிறப்ப கொஞ்சம் காரம் மாட்டாக இருக்கும். எல்லாம் கலந்தது இல்லை அது. இப்படியே இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். தீர்ந்தெடுக்கும் தாயை கடைசியாக பெருங்காயம் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்துச்சு. இப்போ என்ன கரணக்கிழங்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆமாம், குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். குளிக்காதவங்கலாம் நல்லா குளிச்சுட்டேன். கருணக்கிழங்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மில் வச்சு பரட்டி விடலாம். வழியாக நம்ம வீட்டு சமையல் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு ரோஸ்ட்டும் அப்புறம் அப்பளம் பொரிக்கிறதும் உங்ககிட்ட காட்டல. அப்புறம் சாம்பார், எல்லா காய்கறிகளையும் போட்ட சாம்பார், அப்புறம் சாதம். அப்பளம் எடுத்துக்க.